முக்கியமான பிரேக்கிங்னா நிறையா இருக்குது. விஜய் ஃபுல்லாகவே வந்து அது பூராமே கண்ணாடி தான். அது சில்லு சில்லாக நொறுங்கிறது. எதை எங்கே தள்ளி விட்டாலும் சரி, கீழே விழுந்தாலும் நொறுங்கும், இல்லை எதாவது எடுத்து அடித்தாலும் நொறுங்கக்கூடிய அது ஒரு கண்ணாடி தான். என்னென்னா இப்போ தீவிரமாக ரசிகர்கள் பூரா கொதிச்சு எழுந்து எவன்லாம் அந்த தற்கொலை பூரா கொதிச்சு கொண்டாடினாயிலோ அவங்களே வந்து வடிவேல் காமெடி மாதிரி 2 பேர் நீங்களாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படிங்கும்போது நாங்கள் படுக்க ரெடியாக இருக்கோம். படுக்க மீன்ஸ் உங்கள் வீட்டு வாசலில் வந்து கூட படுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. அதே மாதிரி நான் தங்கையாக இருக்கிறதும் இப்போ ஒரே ஆளே ட்ரிபிள் ரோல். நான் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், ஏன் தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போன்ற ஒரு புதிய கான்செப்ட் உலகத்தில் யாருமே. ஆவனே ஒரு பொண்ணு ஸ்டேஜில் பேசும்போது சொல்லிச்சு, அண்ணா உங்கள் குழந்தைய நான் வயிற்றில் சுமக்கணும். அப்படியே சொல்லிச்சா? எப்போ? இந்த மீட்டிங்கில் ஒரு பொண்ணு எடுத்து போட்டிருந்தேன், அண்ணான்னு சொல்லி. அண்ணா உங்கள் குழந்தைய நான் வயிற்றில் சுமக்கணும், எனக்கு ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னு. அதான் அந்த மாதிரி கேடு கேட்ட ஜென்மங்கள், ஈத்தரைகள், இத்து போனது.